நிலா வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பா வீட்ல அப்படியே அமைதியா உட்காந்துருப்பா ரூம்ல. உட்காந்துட்டு சொல்லும்போது அவங்க அப்பா அங்கேருந்து கூப்பிடுவாரு. "நிலா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே, மாப்பிள்ளை எவ்வளோ நேரம் வெயிட் பண்றாரு பாரு" அப்படின்னு சொல்லும்போது, இவ நினைப்பா சொல்லுவா, இந்த தடியன் வேற வந்துட்டானா, இவன வந்து இப்பமே கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டியே இவன நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. கல்யாணம் முடிச்சுட்டு யோசிக்கவே பயமா இருக்கு. ஐயய்யோ! அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா திரும்ப கூப்பிடுவாரு. "இந்த வந்துட்டப்பான்னு" சொல்லிட்டு அவ கிளம்பி போயிருவா. அங்க கீழ போன உடனே அவன் ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவளும் ஹாய் சொல்லிட்டு போய் உட்காருவா. உட்காந்தோனே அவங்க அப்பா சொல்லுவாரு, "மாப்பிள ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்காங்கம்மா. விசா விஷயமா. அதில நீ சைன் போடணுமா" அப்படின்னு சொன்னோனே, அவன் அதை குடுப்பான். குடுத்துட்டு ஒரு பேனாவும் குடுப்பான். அது வந்து எழுதாது. உடனே அவங்க அம்மா திரும்ப ஒரு பென் எடுத்துட்டு வந்து குடுப்பா. அதை உட்காந்து சைன் எல்லாம் போட்டு முடிச்சுருவா. முடிச்ச பிறகு திரும்பி அது உள்ள ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அதிலயும் சைன் போடு அப்படின்னு சொன்னோனே, இவன் முழிப்பா. "இன்னொன்னுமா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அப்பா சொல்லுவாரு, "ஏம்மா மாப்பிள்ளை என்ன உன்ட்ட சொத்தையா வாங்க போறாரு. சைன் போடுமா" அப்படின்னு சொன்னோனே சைன போட்டுட்டுருப்பான். அப்ப அங்க இருந்துட்டு சோழன் பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல நின்னுட்டு இவ பண்றத, இவ சைன் போடுறதையே. அதுக்கப்புறம் நிலா வந்து சூர்யாவ வந்து வாசல்ல வழி அனுப்புறதுக்கு அவங்க அம்மா போ சொல்லுவா. அவங்க அப்பா எந்திரிச்சு போவாரு. அப்போ "நீங்க போகாதீங்க, அவ மட்டும் போகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவா. சின்னதுங்க ஏதாவது பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா. அப்புறம் இவ வந்து வாசல்ல போய் நிப்பா, சூர்யாவ கிளம்பும்போது. அப்போ கிளம்பும்போது சூர்யா சொல்லுவான், "நீ போட்டிருக்க ட்ரெஸ் உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதனால நீ கம்ப்ளீட்டா உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாத்திரு. வீட்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாத்தி வச்சுரு. ஓகே. எனக்கு இப்ப என்ன லைட் கலர் தான் பிடிக்கும். இந்த மாரி பிரைட் கலர்லாம் பிடிக்காது" அப்படின்னு சொல்லும்போது, அவ அப்படியே இருப்பா. "ஹலோ ஹலோ உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன்" அப்படின்னு சூர்யா சொல்லுவான். இவன் நிலா கிட்ட. உடனே அதுக்கு அவ வந்து ஒரு மாதிரி வச்சுட்டு முகத்த, மாத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதான் குட்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். அப்போ கார துடைச்சிக்கிட்டு நிக்கிற இவன் சோழன் வந்து, இவனெல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது, அவன் அப்படி நடந்து வருவான் சூர்யா. அவன் கால லைட்டா டக்குன்னு தட்டி விட்டுருவான். கீழ விழ போயிருவான் சூர்யா. உடனே சாரி சார்ன்னு சொல்லும்போது, "ஏய் ஃபூல்! உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் வந்துட்டு இருக்கேன், என் முன்னாடி வந்து விழுற" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு கார் தான் ஒழுங்கா ஓட்ட தெரியாதுன்னு பார்த்தா, நடக்கவும் ஒழுங்கா தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பான். அந்த நேரத்தில நிலாவோட அப்பாவும், அம்மாவும் ஓடி வருவாங்க. வந்துட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு, என்னாச்சு மாப்ள என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இன்னும் எதுக்கு அங்கிள் இவன வந்து வேலைக்கு வச்சுட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு இருக்கும்போது கரெக்ட்டா உள்ள குறுக்க விழுந்துட்டான்" அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லுவான். அப்போ அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, "ஏன் ஏன் தம்பி என்ன தம்பி பண்ணீங்க?" அப்படிங்கும்போது, "இல்ல சார் நான் செருப்பு தான் போட போனேன். தெரியாம தான் வந்துட்டேன் சார் சாரி சார்" அப்படின்னு சொல்லும்போது, "பார்த்து நடந்துக்கோங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாட்ட திரும்ப சொன்னாரு. சரி சாரி மாப்பிள, சரி நீங்க பார்த்து போங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு, "கொஞ்ச நேரம் வீட்ல வேணா உட்காந்துட்டு போறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன், "இல்ல எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன் அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு, "நோ இஷ்யூஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவான் சூர்யா. சூர்யா அங்கேருந்து கிளம்பி போன உடனே, இவன் வந்து சோழன் சிரிச்சுக்கிட்டே நிலாவ பார்த்து சொல்லுவான், "பார்த்தீங்களா அவன எப்படி தடுக்கி கீழ விழ வச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவ சொல்லுவா, "தூ" அப்படின்னு துப்பிட்டு, அந்த தடியன தடுக்கி கீழ விழ வச்சுட்டா உங்களுக்கு கல்யாணம் நின்றுமா? இதான் நீங்க கல்யாணத்த நிப்பாட்டுற லட்சணமா? நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா, நீங்களுமா வீட்ல உள்ளவங்கள மாரி கடுப்பேத்துறீங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிருவான். இவன் ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு சோகமா